நீங்கனே கரூர்ல நெரிசல்ல சத்தவனை பத்தி நீங்க பேசுறேன், அதுக்கு காரணம் நீங்க தானே. உங்க ஆட்சி அப்போ ஒரு கூட்டம் கூடுதுன்னா அந்த கூட்டத்துல வர மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நீங்க. இல்ல அப்படியே விஜய் அவர்களே வந்து தப்பா வர்றாருன்னா வரக்கூடாதுன்னு மறிச்சு திருப்பி அனுப்புங்க. இங்க மக்களோட உயிர் தான் முக்கியம், உன் விளம்பரம் முக்கியம் சொல்லியிருக்கணும்ல. நீங்க ஏன் சொல்லல? எதுக்கு பிளான் பண்ணி குறுக்கலான நேரத்தை கொடுத்தீங்க? எங்க குளத்தூர்ல அவர் வந்து பிரச்சாரம் பண்ண வரப்ப கூட எதுக்கு குறுக்க கொண்டு 2 பஸ் நிறுத்துனீங்க? உங்களுக்கு தேவை மக்களோட உயிர். மக்கள் உயிர் போச்சுன்னா பணத்து மேல உட்காந்து ஒப்பாரி வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிற கேவலவாதிகள் திமுக. அப்ப மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இங்க எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, மக்களுக்கு சேவை பண்ணணும்னு வரணும், மக்கள் பிரச்சனைக்காக வந்து நிக்கணும். அவனை தான் மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்களே ஒழிஞ்சு இவனுங்க என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் எவ்வளவு லஞ்சம் எடுத்துக்கலாம், நான் எவ்வளவு கொள்ளை அடிக்கலான்னு இந்த மாதிரி மக்கள் உயிரை தொல்ற பிணந்தினி கழுகு கூட செத்ததுக்கு அப்புறம் தான் வந்து சாப்பிடும், யாரையும் கொள்ளாது. செத்து போன உயிரை தான் வந்து இவனுங்களாம் டிராகுலான்னு சொல்லணும். சொல்ல போனா அப்படியே ரத்தத்தை உரியிறாங்க மக்களை, அப்பாவி மக்களை ரத்தத்தை உறிஞ்சு கொள்றாங்க. இந்த பாவம்லாம் சும்மா விடுமா? கள்ளக்குறிச்சியில இத்தனை பேர் செத்து போனாங்கல்ல, இன்னைக்கு அதவங்களாம் வாயில பாவம் குரல் இல்லாதவங்க, அவங்களுக்கு பேச தெரியல, எத்தனை புள்ள அம்மா இல்லாம அப்பா இல்லாம உட்காந்துருக்காங்க. இந்த பாவம்லாம் இவங்க சும்மா விடுமா? இதுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல இவங்க. அதனாலதான் இவனுங்க ரொம்ப வசதியா கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க.